கிறிஸ்து இயேசுவுக்குள் அழைக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளே, பேராவூரணி பட்டணத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களே, உங்கள் யாவருக்கும் பெங்களூர் பட்டணத்தில் இருக்கக்கூடிய உங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய அன்பையும் வாழ்த்துதலையும் நாம் குறிக்கொள்கிறோம். அதோடு கூட உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே உங்களுக்கு வாழ்த்துதலை சொன்ன பெங்களூர் பட்டணத்தில் இருக்கக்கூடிய எக்லிஷாவினுடைய மூப்பர்கள் மற்றும் உதவிக்காரர்கள், அவருடைய குடும்பத்தார் மற்றும் நம்முடைய தனிப்பட்ட முறையிலே சகோதர சகோதரிகள் சொன்ன எல்லா வாழ்த்துதலையும் கூட உங்களுக்கு நாம் தெரியப்படுத்திக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நாளிலும் கூட நாம் வாசிக்க சொன்னதான வசனங்கள் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகார வசனம் 7 மற்றும் 8 நாம் வாசிக்கலாம். ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 7 மற்றும் 8. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவோம். இந்த 2 வசனங்கள்ல நாம பார்க்கும்போது இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எந்த ஒரு காரியத்தை நமக்கு சொல்ல விரும்புகிறார் என்று நாம் பார்க்கும்போது, இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நினைவு கூறுதலை நாம் எப்படியாக அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு இந்த 2 வசனங்கள்ல அவர் குறிப்பிடுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஆகையினால் நம்ம என்ன பண்ணோம்? இந்த ஒரு பஸ்காவை அல்லது நினைவு கூறுதலை நாம் எப்படி அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றார், நாம் புளிப்பு இல்லாதவர்களாய் நாம் என்ன பண்ணணுமா, இந்த ஒரு நினைவு கூறுதலை நாம அனுசரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றார். இப்ப நம்ம எல்லாருமே நம்முடைய நினைவு கூறுதலை அனுசரிக்கிறதுக்கு நம்மளை தயார்படுத்தி கொண்டு வரோம் இல்லைங்களா? ஸோ நம்முடைய நினைவு கூறுதலானது வருகிற ஏப்ரல் 11ஆம் தேதி நமக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஸோ அதற்காக நம்ம தயார் பண்ணி கொண்டு வர்றோம். ஸோ இந்த ஒரு தயாரிப்பு வேலைகளில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மக்கிட்ட புளிப்பு இருக்கக்கூடாது. புளிப்புங்கிறது நம்ம இருக்கக்கூடாது. புளிப்பு இல்லாமல் நம்ம என்ன பண்ணோம், இந்த ஒரு நினைவு கூறுதலை நாம அனுசரிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு சொல்றார். இங்க இந்த வசனத்துல புளிப்பை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்போது என்ன காரியத்தை பேசுறாருன்னா, பழைய புளித்த மாவு, அப்புறம் பொல்லாப்பு துர்குணம் என்னும் புளித்த மாவு. ஸோ இதை பற்றி அவர் என்ன பண்றாருன்னா பேசுறார். பொதுவாகவே புளிப்பு அப்படின்னு வேதாகமத்துல நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, புளிப்பு எதை குறிக்கிறதாக இருக்கு? நேரடியான நாம அதற்கான விளக்கங்களை நம்ம போய் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா, ஒன்று பாவம், அப்புறம் இன்னொரு அர்த்தம் என்னன்னா தப்பறையான போதனைகள். ஸோ இது ரெண்டையுமே துர்போதனைகள், அதை கூட அது அடையாளப்படுத்துகிறதாக இருக்கு. பாவம் மற்றும் தப்பறையான போதனைகள். ஸோ இந்த இடத்துல அவர் பழைய புளித்த மாவை களைந்து போடுங்க, அப்புறம் பொல்லாப்பு துர்குணம் என்னும் அந்த புளித்த மாவை நீங்க என்ன பண்ணுங்க, களைந்து போடுங்க. சரி, பழைய புளித்த மாவு என்ன குறிக்குது? பழைய புளித்த மாவு சொல்றார், அப்புறம் பொல்லாப்பு துர்குணம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றார். பழைய புளித்த மாவுனா என்ன? பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவு இருக்கு, ஏரோதனுடைய புளித்த மாவு இருக்கு இல்லைங்களா? இப்படி புளித்த மாவு ஒரு சில வகைகள் இருக்கு.
நம்ம நினைவு கூறுதல் நாட்கள்ல ஒரு 5 வகையான புளித்த மாவை குறித்ததான பாடங்களை எல்லாம் நம்ம படிப்போம். இப்ப பழைய புளித்த மாவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது மாம்சீக சுபாவத்திலேயே இருக்கக்கூடிய, ஆதாமனுடைய சுபாவத்திலேயே இருக்கக்கூடியதான சில பாவங்கள். இப்ப இந்த ஆதாமனுடைய சுவாபம் என்று சொல்லும் போது நம்ம எங்க போய் தான் அதை பார்க்கணும் அப்படின்னா, ஏதேன் தோட்டத்தில் நடந்த சில விஷயங்கள். அங்க என்ன நடந்தது? பாவம் எப்படி உள்ள வந்துச்சு? யார் மூலமா வந்துச்சு? இல்லைங்களா? அங்க பாவம் சாத்தான் மூலமாக தான் அந்த பாவம் வருது. எதனுடைய அடிப்படையில பாவம் வந்துச்சுன்னா, சாத்தானுக்கு யார் மேல கோபம்? தேவன் மேல முதல்ல அவருக்கு கோபம் இல்லைங்களா? சோ அதனால அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த மனுஷியை வஞ்சிக்க ஆரம்பிச்சு இல்லைங்களா? சோ அப்போ என்னன்னா, முதல்ல அங்க சாத்தான் தேவனுக்கு என்ன பண்ணார்னா எதிர்த்து நின்னார். அடுத்து அவருக்குள்ள அந்த ஒரு சுயநலம் வந்துச்சு. சுயநலம் அப்புறம் பெருமை வந்துச்சு. பிறகு அங்க தீமை செய்வதற்கான ஒரு காரணங்கள் அங்கே உருவாச்சு. அதாவது தீமை என்று சொன்னால் பாவம் இல்லைங்களா? அது செய்வதற்கான இதுதான் நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, அந்த ஒரு பழைய புளித்த மாவு. ஸோ அப்போ தீமை, பொய், சுயநலம், பொறாமை தான் நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, அது பழைய புளித்த மாவு. ஸோ இது அங்கே ஏதேன் தோட்டத்துல இருந்து இன்றைய நாள் அளவுமே என்ன பண்ணப்பட்டு வருதுன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய சுபாவத்துக்குள்ளேயுமே இருக்கு. என்னது? இந்த ஒரு தீமை செய்யக்கூடிய விஷயங்கள், பொய் பேசக்கூடிய விஷயங்கள், சுயநலமான விஷயங்கள், பொறாமைக்குரிய விஷயங்கள், இது எல்லாமே அங்க இருந்துட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, நமக்குள்ள இப்படிப்பட்டதான இந்த ஒரு பழைய புளித்தமாவோ அல்லது பொல்லாப்பு, துர்குணம் என்கிற புளித்தமாவோ என்ன பண்ணக்கூடாது? நம்மிடத்துல காணப்படக்கூடாது. அதெல்லாம் இல்லாதவர்களாய் நம்ம என்ன பண்ணோம்? நாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனையாக, ஒரு இன்னும் சொல்ல போனா அது ஒரு கட்டளையாக அது இருக்குது. ஏன்னா நினைவு கூறுதல் அது கட்டளையா இல்ல ஒரு ஆலோசனையா? நினைவு கூறுதல் என்பது ஒரு கட்டளை. அப்ப கட்டளைய அந்த கட்டளைகளுக்கே உரிய அந்த ஒரு தகுதியோட நம்ம என்ன பண்ணணும்? நாம் அனுசரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதனாலதான் இந்த ஒரு நினைவு கூறுதலை, இந்த ஒரு பொல்லாப்பு, துர்குணம், இவைகள் எல்லாவற்றையும் நாம் நீக்கி போட்டு நாம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நம்முடைய சகோதர சகோதரிகளோடு நாம் அன்பு நிறைந்தவர்களாக இதை அனுசரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. அது மாத்திரமல்ல, இந்த புளிப்பை நம்மிடமிருந்து பரிசுத்தம் பண்ணிக் கொள்வது கூட என்னவா இருக்கு? அவசியமா இருக்கு. புளிப்பை நம்மிடத்திலிருந்து இதை அகற்றி போடுதல் அல்லது பரிசுத்தம் பண்ணி கொள்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த ஒரு புளிப்பு, அதாவது பொல்லாப்பு அல்லது துர்குணம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அன்பை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அன்பை எடுத்துக்கோம். நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கு? நம்மள எப்படி இருக்கு? நம்முடைய அன்பு எப்படி காணப்படுது? நீங்க எல்லாம் சிரிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏன் ஏன் அப்படின்னா, அந்த அன்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறது உங்களுடைய சிரிப்பிலே எனக்கு வெளிப்படுது இல்லையா? நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இங்க ஒரு கேள்வியை நம்ம ஒரு சில கேள்விகளை உங்களுக்கு முன்னால வைக்கலாம். என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஒரு புளிப்பை எப்படி அகற்றுவது? அதுக்கப்புறம் நாம எல்லாரும் ஒருமித்து இருக்கிறோமா? ஒன்றுபட்டு இருக்கிறோமா? ஒரே விதமான அன்பு உடையவர்களாக, கிறிஸ்துவனுடைய அன்பை உடையவர்களாக இருக்கிறோமான்னா அதுவும் இல்லைங்கிற ஆன்சர் தான் வருது. அடுத்து நாம ஒருவருக்கொருவர் மனஸ்தாபம் இல்லாம, மனக்கசப்பு இல்லாம இருக்கிறோமா? இல்ல நாங்க எல்லாரோடையும் ஒற்றுமையா தான் இருக்கிறோம், எங்களுக்குள்ள ஒரு கசப்பு இல்லை அப்படின்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? ஆனா நம்முடைய வேதம்
என்ன சொல்லுது? நம்முடைய அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்க? புளிப்பு இல்லாமல் அனுசரிக்க வேண்டியது ஒரு கட்டளை. இப்ப அந்த கட்டளைக்கு நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோம் இல்லைங்களா? இப்ப அந்த கட்டளைக்கு புளிப்பு இல்லாமல் அனுசரிக்கணுங்கிற அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது இப்ப நம்முடைய இந்த ஒரு பாடமானது ஏற்கனவே இருக்கக்கூடிய சகோதரர்கள் அல்லது புதிதாக வந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு இது நிச்சயமா இது பிரயோஜனமா இருக்கும் இல்லைங்களா? ஏற்கனவே இந்த சப்ஜெக்டை கேட்டவர்களுக்கு அது ஒரு நினைவு கூறுதலாகவும், புதிதாக வந்திருக்கிறவர்களுக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாகவும் கூட இந்த ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்போ இந்த ஒரு பாடத்திற்கான தலைப்பு நம்ம என்னதான் பார்க்கிறோம் அப்படின்னா, சத்துருக்களை சிநேகியுங்கள், லவ் யுவர் எனிமீஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கு நாம எடுத்துக்கக்கூடிய ரீப்ரிண்ட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ரீப்ரிண்ட் 5193, ரீப்ரிண்ட் 4766, ரீப்ரிண்ட் 4479. ஸோ இந்த ஒரு தலைப்புகளில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அங்க இந்த அன்புக்குரிய தகுதிகள் அல்லது விரும்பப்படத்தக்க அன்பு என்ன அப்படிங்கிற தலைப்புகள்ல எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, சத்ருவை எப்படி நாம் அன்பு கூற வேண்டும் என்கிற காரியங்கள் கூட இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். சரி, இப்போ சத்துருக்களை சிநேகியுங்கள் அல்லது சத்துருக்களை அன்பு செய்யுங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு தலைப்புல நம்ம பார்க்கும்போது, இப்போ உங்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நம்முடைய சத்துருக்கள் யார்? நமக்கான சத்துருக்கள் யார்? முதல்ல நம்முடைய மாம்சம், அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்களா? சொல்லுங்க, இன்னும் சொல்லலாம், அப்படின்னு நின்று கூடாது. நம்முடைய வீட்டாரு. நம்முடைய வீட்டாருங்கும் போது ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்னு மாம்ச வீட்டார், இன்னொன்னு ஆவிக்குரிய வீட்டார். சபையில உள்ளவங்க ஆவிக்குரிய வீட்டார். சரி, இப்ப நம்ம மத்த எல்லாரையும் விட்டுடுவோம். இப்ப நம்ம யாரை எடுத்துக்கலாம்னா, நம்முடைய ஆவிக்குரிய வீட்டாரை எடுத்துக்கலாம், விசுவாச குடும்பத்தாரை எடுத்துக்கலாம். நம்முடைய சகோதர சகோதரிகள் தான் யாருன்னா நம்முடைய சத்ரு. என்னங்க பிரதர், பக்கத்துல இருக்க சகோதரி எவ்வளவு அன்பான சகோதரி, பக்கத்துல இருக்கிற சகோதரன் எவ்வளவு அன்பான சகோதரன், அவங்க எல்லாம் எங்களுக்கு சத்ருவான்னா அங்க என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு சத்துருக்கு விளக்கம் நம்ம கொடுக்கும்போது, யார் சத்ரு அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்முடைய சகோதர சகோதரிகள் தான் யாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எபிரேய மற்றும் கிரேக்க பதம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மை வெறுப்பவர்கள். யாரு? யார் சத்ருவா? நம்மை வெறுப்பவர்கள், அப்புறம் நம்மை எதிர்க்கிறவர்கள், அப்புறம் நம்மை காயப்படுத்துகிறவர்கள். யாரு யாரு நம்முடைய சத்ரு? நம்ம வெறுப்பவங்க. நல்லா கவனிங்க, நம்மளை வெறுப்பவர்கள், நம்மளை எதிர்ப்பவர்கள், நம்மளை காயப்படுத்துகிறவர்கள், அதுக்கு பேர் தான் சத்ரு. இது நம்முடைய சகோதரர்கள் மத்தியில இருக்கிறாங்களா இல்லையா? யார் யார் நம்ம எதிர்ப்பவர்கள், வெறுப்பவர்கள், காயப்படுத்துகிறவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க தான் நம்முடைய குடும்பத்துக்குள்ள, நம்முடைய சகோதர சகோதரர்களுக்குள்ளதான் என்ன பண்றாங்க, இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. உலகத்தாட்டையா நம்ம அன்பு வச்சிருக்கோம், நம்ம உலகத்தாட்டையா நம்ம நட்பு வச்சிருக்கோம். யார் மத்தியில தான் நம்முடைய நட்பு, நம்முடைய அன்பு இருக்குது? யார் மத்தியில தான் இப்படிப்பட்ட வெறுப்பு, எதிர்ப்பு, காயப்படுத்தக்கூடிய விஷயங்கள் நடக்குது அப்படின்னா, நம்முடைய சகோதர சகோதரிகள் மத்தியில தான் அது நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ முதல்ல இந்த சத்ருவை சிநேகிக்கணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நம்முடைய சத்ரு யார் அப்படின்னு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், நாம அன்பு செய்யவே முடியும், அவர்களை நாம சிநேகிக்கவே முடியும், இல்லைங்களா? சரி, இப்ப நம்முடைய குடும்பத்துல, அதாவது இந்த ஆவிக்குரிய குடும்பத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மோடு சிலருக்கு நல்ல ஒரு உறவு இருக்கும், நம்ம மீது ஒரு நல்ல ஒரு அன்புறவு வச்சிருப்பாங்க, விருப்பம் வச்சிருப்பாங்க. ஆனா ஒரு சிலருக்கு என்னவா இருக்கும், ஒரு சிலருக்கு வெறுப்பு இருக்கும், ஒரு சிலருக்கு கோபம் இருக்கும், ஒரு சிலருக்கு வருத்தம் இருக்கும், இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம இடத்துல காணப்படுதா இல்லையா? இப்ப பாருங்க, ஒரு சிலருக்கு ஒரு சிலர் மேல நல்ல விருப்பம் இருக்கும், நல்ல அன்பு வச்சிருப்பாங்க.
ஒரு சிலருக்கு வந்துட்டு அந்த ஒரு சகோதரன் மேலேயோ சகோதரி மேலேயோ என்ன இருக்கும், விருப்பமும் இருக்கும் வெறுப்பும் இருக்கும் இல்லைங்களா. சில நேரங்கள்ல நம்மை காயப்படுத்தக்கூடிய சகோதர சகோதரிகள் கூட உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ இவங்க எல்லாருமே யாருதான்னா நாம இவங்க எல்லாருமே நம்முடைய சகோதர சகோதரிகள் தான். ஸோ இவங்கள தான் நம்ம என்ன பண்ணணுமா, இப்படிப்பட்ட மனநிலைமையில நம்மை வெறுக்கக்கூடியவங்க, நம்மளை எதிர்க்கக்கூடியவங்கள, நம்மளை காயப்படுத்துறவங்கள தான் நம்ம என்ன பண்ணணுமா, இப்போ அன்பு செய்யணுமா. இன்னும் ஒரு படி மேல போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். நீங்க என்ன வாசிங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை நம்ம வாசிக்கணும். 44. எஸ். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இந்த ஒரு வசனத்துல ஒரு 4 வகுப்பாரை பற்றி சொல்றார். அந்த சத்துரு யார் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு, சபிக்கிறவர்கள் இல்லைங்களா. யார் நம்மை பார்த்து சபிக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து பகைப்பார்கள். நம்மள வந்துட்டு எந்த ஒரு முகாந்திரமும் இருக்காது, எந்த ஒரு காரணமும் இருக்காது, ஆனா என்ன பண்ணுவாங்க, பகைப்பாங்க. அப்புறம் நிந்திப்பார்கள். நிந்திக்கிறதுனா என்ன, தூத்துறது, திட்டுறது, வெளியில போய் அவமானப்படுத்துறது, கெட்ட பேரை வாங்கி வைக்கிறது இல்லைங்களா. எல்லாருக்கும் முன்னால கெட்ட பேரை பேரை வந்து கெடுக்கிறது, அதெல்லாம் நிந்திக்கிறது. அப்புறம் துன்பப்படுத்துறது, ஏதாவது ஒரு கிரியின் மூலமா, ஏதாவது ஒரு வார்த்தையின் மூலமா இல்லைங்களா, அந்த மாதிரி துன்பப்படுத்துறது. இவங்க தான் யாருன்னு சொல்லிட்டார் இயேசு, இவங்க தான் சத்ரு. இதெல்லாம் செய்யறது யாரு நமக்கு, உலகத்தாரா, சகோதரர்களா, சகோதரிகளா, யாரு? இதெல்லாம் ரெண்டுமேவா? உலகத்தாரை விட்டுடுங்க, அவங்களோடது வேண்டாம். அவங்க எப்பொழுதுமே அவங்க தீமைக்குரியவர்கள் தான், அது நமக்கு வேண்டாம். ஆனா இங்க வந்து நமக்கு சொல்லும் போது யார் அப்படின்னா, இவங்க தான் நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள். நம்முடைய புரிந்து கொள்ளக்கூடிய வகையில சொல்லணும்னா உடன் சரீர அங்கங்கள் தான். அவங்கதான் நமக்கு என்னவா இருக்கிறாங்க, நம்ம சபிக்கிறவங்களா இருக்கிறாங்க, பகைக்கிறவங்களா இருக்கிறாங்க, நிந்திக்கிறவங்களா இருக்கிறாங்க, அப்புறம் நம்ம துன்பப்படுத்துகிறவர்களாக அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்றாங்க. இப்போ இந்த உடன் சரீர அங்கங்கள் தான் என்ன பண்றாங்கன்னா நமக்கு சத்துருக்களாக இருக்கிறாங்க. இப்போ யார் ஒருவர் இப்படிப்பட்டவங்களை அன்பு செய்வாங்க? நாம அப்படிங்கிறத விட நாம வேதாகமத்துல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, யார் ஒருவர் தேவனுக்கு கீழ்ப்படுகிறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆமா அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனிடத்துல அன்பு வைத்தவர்களாக தங்களை ஒப்புவித்தவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சத்துருக்களை சிநேகிப்பாங்க. யார் ஒருவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாங்களோ, யார் ஒருவர் தேவனை அன்பு செய்யறாங்களோ அவங்க தான் யார் அன்பு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்களா, சத்துருக்களையும் அன்பு செய்யக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்றார். ஒருவேளை நாம எல்லாரும் தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படுகிறோமா? ஒருத்தவங்க அப்பப்ப கீழ்ப்படுகிறோம். நல்ல வார்த்தையா, நல்லா இருக்கு இது. அப்பப்ப கீழ்ப்படுகிறோங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு, கரெக்ட், அதுதான் உண்மை. ஒரு சில நேரத்துல நம்ம வந்து கீழ்ப்படியாம போயிடுது இல்லையா. ஒரு சில நேரம் நம்ம வந்து அந்த மாதிரி கீழ்ப்படியாம கூட போயிடுறோம். இப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை நமக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு பொல்லாப்பு துர்குணம் உடையவர்களாக காணப்படக்கூடிய சகோதர சகோதரிகளை நாம வந்து அன்பு செய்யல அப்படின்னு சொன்னா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்முடைய அர்ப்பணிப்பு அல்லது நம்முடைய உடன்படிக்கையில என்ன இருக்குன்னா சில குறைவுகள் இருக்கு. நாம ஒருவேளை நம்முடைய சத்துருக்களை நம்ம வந்து சிநேகிக்கல அப்படின்னு சொன்னா நம்முடைய அந்த ஒரு அர்ப்பணிப்புல அல்லது அந்த உடன்படிக்கையில அல்லது நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோம், அவர் அன்பு செய்யறோம் அப்படின்னு சொல்றவங்க அந்த மாதிரியான ஒரு அதுல வந்து குறைவுபட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் சொல்றாங்க. அப்போ
நம்முடைய சத்துருக்களை நாம சிநேகிச்சா மட்டும்தான் இந்த ஒரு புளிப்பை என்ன பண்ண முடியும்னா நாம அகற்றி போட முடியும் அப்படிங்கிறத அங்க சொல்றார். சரி, இப்போ நம்முடைய சத்துருக்களை நம்முடைய நடைமுறையில எப்படி நாம சிநேகிக்கணும், எப்படி சிநேகிக்க முடியும் அப்படின்னா என்ன, சிநேகிக்கிறதுனா என்ன? சரி, எப்படி அன்பு வரும்? இப்போ உதாரணத்துக்கு நான் யாரோ ஒருத்தரை திட்டேன் அல்லது கோவப்பட்டுட்டேன் இல்லைங்களா? இப்போ உங்களுக்கு அது ரொம்ப காயமாயிடுச்சு, இருதயத்துக்குள்ள ரொம்ப சிந்தைக்குள்ள உங்களுக்கு ரொம்ப பெரிய பாதிப்பாயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு வெறுப்பு கசப்பு வந்துருச்சு. நீங்க அன்பு செய்வோமா? அன்பு செய்வீங்களா? அன்பு செய்ய முடியுமா? நீங்க என்ன நான் அப்படி திட்டேன்னு உங்களுக்கு கசப்பு வர மாதிரி, உங்களை ரொம்ப துன்பப்படுத்துற மாதிரி, உங்களை வெறுக்கிற மாதிரி, எல்லாருக்கும் முன்னால ரொம்ப அவமானமா உங்களை பேசிட்டேன், நீங்க உடனே என்னை அன்பு செஞ்சிருவீங்களா? செய்யணும், ஆனா வராது. ஆனா அது கொஞ்ச நாளே நீடிக்கும். அது உடனே நம்மள மாத்திக்கிறது நம்ம ரோபோட் கிடையாது. ப்ரோக்ராம் மாத்தினா உடனே சேஞ்ச் ஆகிறது நம்ம ரோபோட் கிடையாது இல்லையா? நம்ம மனுஷீகமான நம்ம இன்னும் அந்த சிந்தையில இருக்கிறதுனால, மாம்சத்துல இருக்கிறதுனால நமக்கு என்ன இருக்குன்னா அந்த ஒரு பாதிப்பு என்பது இருக்கும். ஆனா எப்ப நம்மளால அன்பு செய்ய முடியும் அப்படின்னா, நாம எப்போ ஒருவர் நமக்கு செய்த ஒரு காரியத்தை மன்னிக்கிறோமோ. இப்ப நான் உங்களை ஏதோ ஒரு துன்பப்படுத்துற மாதிரியோ அல்ல கஷ்டப்படுத்துற மாதிரியோ ஒரு கசப்பு போற மாதிரியோ சொல்லிட்டேன், பேசிட்டேன்னா நீங்க அதை மன்னிச்சிட்டீங்கன்னு வைங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, அப்பதான் நீங்க அன்பு செய்யவே முடியும். ஆமட தெரியாம அவர் பேசிருப்பாரு, ஏதோ ஒரு கோபத்துல இருந்திருக்கலாம், அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்க மன்னிக்கிறோம் இல்லையா, அப்பதான் என்ன பண்ண முடியும், அன்புங்கிறதே பிறக்கும். மன்னிக்காம அன்பு வரவே வராது. மன்னிப்பு இல்லாம அன்பு வரவே வராது. அதனால முதல்ல நாம யாரா இருந்தாலும் நம்ம யாருக்கிட்ட ஒரு கசப்புணர்வு உடையவர்களாக இருந்துட்டாலும் முதல்ல நம்ம என்ன ஒரு காரியத்தை தெரிஞ்சிருக்க வேணும் அப்படின்னா, நமக்கு யார் எப்படிப்பட்ட தீமை செய்தவர்களாக காணப்பட்டாலும் அவர்களை மன்னிக்க வேண்டும். அவங்களை முதல்ல நம்ம என்ன பண்ணுமா, மன்னிக்கணும். நம்முடைய சகோதர சகோதரிகள் தானே, ஒரே சரீராங்கமாக போறவங்க தானே. இப்ப நம்ம என்ன பண்ணணும், அவங்கள நாம் மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னிக்க முடியலன்னா நம்ம அன்பு செய்யவே முடியாது. அப்போ நம்மகிட்ட நம்மகிட்டயோ மற்றவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு புளிப்பு கசப்பு வேற்றுமை எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா, நாம மன்னிக்க கூடியவர்களாக அந்த ஒரு மனப்பக்கத்திற்கு உரியவர்களாக நாம் ஆக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றார். அப்போ கண்டிப்பா உறுதியா இந்த ஒரு நினைவு கூறுதல்ல பங்கெடுக்கக்கூடிய நாம கர்த்தருடைய ராபோஜனத்துல நாம நல்ல ஒரு முழு மன நிறைவோடு பரிசுத்தத்தோடு நாம பங்கெடுக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய இந்த ஒரு அன்பு மற்றவர்கள் மேல பரிபூரணமா காட்டணும். மற்றவர்கள் நமக்கு செய்திருக்கக்கூடிய தீமைகளை நாம மன்னிக்கணும். மற்றவர்கள் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய கோபம், வெறுப்பு, பகை, தூற்றுதல், சபித்தல் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும், மன்னிக்கிறவர்களாக நாம இருக்கணும். அதை கண்டிப்பா நாம செய்யணும். அப்படி செய்யறதுக்கு நாம முடிவு செஞ்சுட்டா அதை நாம் நிறைவேற்றணும் இல்லைங்களா? நம்ம கண்டிப்பா நம்ம முடிவு எடுக்கணும். என்னன்ட்டு மன்னிக்கிறதுக்காக இல்ல, இந்த நினைவு கூறுதல நம்ம பங்கெடுக்கணும்னா நாம முழுமையான ஒரு அன்பு செலுத்தக்கூடியவர்களாக புளிப்பில்லாதவர்களாக காணப்படணும். அந்த புளிப்பில்லாதவர்களாக நம்ம காணப்படணும்னா நமக்கு யாராவது ஒரு தீமையான விஷயங்களை செய்திருந்தாலோ நமக்கு விரோதமாக இருந்திருந்தாலோ நம்ம என்ன பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம், நாம் மன்னிக்கிறவர்களாக இருந்து அவர்களை மீண்டுமாக அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். சரி, இப்போ
மன்னிப்பு அப்படின்னா என்ன? மன்னிப்பு அவ்வளவு ஈஸியா செய்ய முடியுமா? அல்லது மன்னிக்க முடியாது என்றால் என்ன? நிறைய சவால்கள் இருக்கு. நமக்கு நிறைய சேலஞ்சஸ் மன்னிக்கக்கூடிய விஷயத்துல, இல்லைங்களா? அப்போ இங்க மன்னிப்பு அல்லது மன்னிக்க முடியாது என்று சொன்னா நாம ஒரு காரியத்தை யோசிச்சு பார்க்கணும். என்ன அப்படின்னா, அதாவது தேவன் நம்முடைய பாவங்களை எப்படி பார்க்கிறார்? நாம் தேவனுக்கு விரோதமா எவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிறோம், இல்லைங்களா? தேவனுடைய பார்வையில, இப்ப நம்முடைய பார்வையில, நம்முடைய யோசனையின் பிரகாரமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஞானத்துல அல்லது தேவன் கொடுத்திருக்கிற அந்த ஒரு அறிவுல நமக்கு சில விஷயங்கள் நல்லதுன்னு தெரியும், சில விஷயங்கள் நன்மையாக இருக்கும், சில விஷயங்கள் நம்ம மன்னிக்கிறோம் அல்லது நம்ம ஓரளவுக்கு நம்முடைய எல்லா பாவங்களையும் நினைவு கூர்ந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா மன்னிப்போம். ஆனா தேவனுடைய பார்வையில தேவன் நம்மை பார்க்கும் போது எப்படி பார்ப்பாரு? நாம நினைக்கிற மாதிரி அவருடைய யோசனைகள் இல்லை, நாம நினைக்கிற மாதிரி அவருடைய எண்ணங்கள் இல்லை, இல்லையா? ஆனா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் நம்முடைய பாவத்தை அவர் மன்னிக்கிறவரா இருக்கிறார். எப்படி அப்படின்னா, நீங்க வாசிக்கலாம் சங்கீதம் 103:12 வசனம். சங்கீதம் 103:12. 103:12 வசனம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். பாருங்க, அவர் என்ன சொல்றாரு? தேவனுக்கு முன்னால நாம எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? அவருக்கு முன்னால நாம ஒரு தகுதியுடையவர்களா இருக்கிறோமானா இல்ல, இல்லையா? ஆனா அவர் என்ன பண்ணிருக்கிறார்? நமக்கு எப்படி மன்னிக்கிறாரா? கிழக்குக்கும் மேற்குக்கும். அப்படின்னா என்ன? பாருங்க, இப்ப பாருங்க, இதுதான் இப்படிதான், இப்படி விரிச்சோம்னா அப்படி இருக்கு. இது கிழக்குன்னு வச்சுங்களேன், இது கிழக்கு, இது மேற்கு. அப்படின்னா பூமியில இருக்கிறத விட்டுடுங்க. இப்ப இந்த வெளிச்சத்துல, இந்த பகல்ல அவ்வளோ வரைக்கும் தேவன் என்ன பண்றாரு? மன்னிக்கிறார். அப்படின்னா இப்ப நாம கூட என்ன பண்ணணும்? ஏன் தேவன் அப்படி நம்மளை மன்னிக்கிறாரு? நம்ம அன்பு செய்யறதுனாலயா? கரெக்ட். அவர் நம்ம மீது என்ன பண்றாரு? அன்பு வச்சிருக்கிறார். இங்க ரீப்ரிண்ட் 4766ல ஒரு சிறு தலைப்பு கொடுத்துற, பாரபட்சமற்ற அன்பு தீவிரமானது மற்றும் பலமானது அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு விஷயத்த சொல்றார். என்ன அப்படின்னா, இந்த அன்பு சகோதர அன்பு மற்ற அன்பை காட்டிலும் வித்தியாசமானது. அது பாரபட்சமற்ற அன்பு, மிகவும் இரக்கம் உள்ளது, தீவிரமானது, சகோதரர்களுக்காக ஜீவனையும் நாம் கொடுக்க விருப்பமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த அன்பு நமக்கு பரலோக பிதாவானவரால் காட்டப்பட்ட அன்பாக இருக்கிறது. நாம் பாவிகளாய் இருக்கும் போதே அவர் நம் மீது அன்பு செலுத்தினார். ஆகையால் இயேசுவின் அன்பு சுயநலமற்றது, பரிசுத்தமானது, இரக்கம் உள்ளது. நமக்காக நிமித்தம் நன்மை செய்கிற நம்மிடமிருந்து எதை எதிர்பார்க்காத அன்பாக இருக்கிறது. எப்படி சொல்லிட்டார் பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு அன்புன்னு சொல்லிட்டாரு. தேவனுடைய அன்பு அது ஒரு சுயநலம் இல்லாத அன்பு, நம்மிடத்துல எதையுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பு. அந்த அன்பு இருக்கிறதுனாலதான் தேவன் என்ன பண்றார்? நம்முடைய பாவங்களை, கிழக்குக்கும் மேற்குக்குமாக இருக்கக்கூடிய அவ்வளோ பாவங்களை அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அப்ப நாம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும் இந்த மன்னிக்கக்கூடிய விஷயத்துல? மற்றவர்களை, ஆமா, தேவன் எப்படி நம்மளை மன்னிக்கிறாருங்கிற நினைவு கூர்ந்து, எப்படி நம்மளை மன்னிப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே, தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுத்து அந்த சுயநலம் இல்லாத அன்பை நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி மன்னிக்கும் போது, அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது, நாம் மற்றவர்களை என்ன பண்ணணும்? இப்போ மன்னிக்கணும். மன்னிச்சாதான் அந்த அன்புங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும்? நாம செலுத்த முடியும். அதோடு கூட நமக்குள்ளே இருக்கக்கூடிய புளிப்புங்கிறத எடுத்து போட முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு 1 பேதுரு 1 அதிகாரம் 22வது வசனத்துல அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா,
வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனம் 22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியினால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். பாருங்க என்ன சொல்லிட்டாரு, உங்களுடைய அன்பு எப்படி இருக்கணுமா? சுத்த இருதயத்துல இருக்கணும். சுத்த இருதயத்தில் ஒருவரோடு ஒருவர் அன்பு கூறுங்க. எப்ப அன்பு கூறுவீங்கன்னா, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிறீங்களோ அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அன்பு கூறுவீங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதுன்னா, அது ஒவ்வொருவரையும் அது சுத்திகரிக்கக்கூடிய, ஒவ்வொருவருக்கும் குள்ளும் இருக்கக்கூடிய புளிப்பை நீக்கி போடக்கூடிய வார்த்தைகளாக அங்க இருக்கு அப்படிங்கிறத அங்க சொல்றார். இப்போ நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தா என்ன செய்வோம் அப்படின்னா, எது நம்முடைய சகோதர சகோதரர்களுக்குள்ள இருக்கக்கூடிய உறவை பாதிக்குதோ, எது நமக்குள்ள இருக்கக்கூடிய அன்பை பிரிக்குதோ, அதை நம்ம என்ன பண்ணுவோம்? அதை நம்ம அகற்றி போடணும். அதற்கு பேர் தான் மன்னித்தல். அதுக்கு பேர் என்ன? மன்னித்தல். மன்னிப்பு என்றால் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? மன்னிப்புங்கிறது என்னன்னா, எது நம்மை சகோதர சகோதரிகளோடு இருக்கக்கூடிய இணக்கத்தையும் உறவையும் அன்பையும் ஒற்றுமையையும் பிரிக்கக்கூடியதாக இருக்குதோ அல்லது விலக்கி வைக்கக்கூடியதாக இருக்குதோ அதை நாம நீக்கி போடுதல். அதுதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னித்தல். இதற்கு நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும் இல்லைங்களா? இந்த ஒரு நாட்கள்ல நாம இத மனதுல வச்சு நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா, நாம இத முயற்சி பண்ண வேண்டியது அவசியமானதாக இருக்கு. சரி, இப்போ ஒருத்தரை நாம மன்னிக்கிறோம்னு வைங்களேன், அந்த மன்னிக்கிறதுடைய விளைவு என்ன? சகோதரி சொல்லிட்டாங்க மன்னிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களோட உறவு வச்சுக்கலாம். வெரி குட். அப்புறம் ஒரு சமாதானம் ஏற்படும். அப்புறம் பாருங்க, இப்போ மன்னிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவரை நேர்ல பார்க்கும்போது பேசாம முகம் கொடுக்காம அப்படி திரும்பிக்கிட்டு மோச்சு துளிச்சுக்கிட்டு அப்புறமேட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்போமே, அப்படி அப்படி சகோதரி யாருமே பண்ணி காமிச்சாங்க. அப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்போம் பாருங்க, அதுக்கு பேர் மன்னிப்பா? இல்ல, அது மாயமாலம். மன்னிச்சுட்டேன்னு சொல்றது, சொல்லிட்டு அவர்கிட்ட பேசாம அந்த சகோதரிட்ட பழையது போல அவங்க உறவு வைக்காம அவங்கள ஒரு முகம் கொடுத்து பேசாம அதுக்கு அப்படி போனா அதுக்கு பேர் என்ன? இல்ல, மன்னிப்பே இல்ல. நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல. மன்னிப்புங்கிறது என்னன்னா, முன்பு இருந்த உறவு போல மீண்டும் தொடர்வதுதான் மன்னிப்பு. முன்பு இருந்துச்சு இல்லைங்களா? ஒரு சகோதரன் சகோதரியை பார்க்கும்போது ஆரம்பத்தில் நம்ம கொண்டிருந்த அன்பு சொல்றார் இல்லையா, நீ ஆரம்பத்தில் இருந்து கொண்டே நீ அன்பை விட்டு விடாதே, விட்டு விட்டாய் நீ விட்டு விடாதே சொல்றாரு இல்லையா, வெளிப்படுத்தின விசேஷத்தை. அப்போ ஆதியில இருந்த அன்பு போல மீண்டும் நமக்குள்ள அந்த ஒரு உறவு அன்பு வெளிப்படுமானால் அதுக்கு பேர் தான் என்னன்னா மன்னிப்பு இல்லையா? அதுக்கு பேர் தான் என்னன்னா அந்த ஒரு காயத்தை ஆற்றுதல் அல்லது அந்த ஒரு நான் சுகமாயிட்டேன் அப்படிங்கிற மீண்டுமாக அந்த உறவை புதுப்பிப்பதலாகும். ஏற்கனவே சொன்னது போல ஒருவேளை நம்ம மன்னிக்க முடியாது அப்படின்னா என்ன பண்ணுவோம்? கை கூட கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தரை பேசுறத நம்ம தவிர்ப்போம், பார்க்கறத தவிர்ப்போம், கை கொடுக்க மாட்டோம். அப்படி என்ன பண்ணிடுவோம்? நம்ம ஒதுங்கி போயிடுவோம். ஸோ அது மன்னிப்புங்கிறது இல்லை அப்படிங்கிறத அங்க சொல்றாங்க. அப்போ சில நேரம் நாம என்ன பண்றோம்னா, அவங்க செய்யக்கூடிய செயல்களை மறக்காம அப்படியே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது மன்னிக்கிறதாக இல்ல. எப்ப நாம நம்முடைய இந்த உறவை மீண்டுமாக புதுப்பிக்கிறோமோ, பழைய ஆதியில கொண்டிருந்த அன்பை நம்ம புதிக்கிறோமோ,
புதுப்பிக்கிறோமோ அதுதான் வந்துட்டு என்னன்னா அங்க வந்துட்டு அந்த ஒரு மன்னிப்புங்கிறத அடையாளப்படுத்துது. அதுதான் வந்துட்டு முழுமையான அன்பு, முழுமையான மன்னிப்பு, முழுமையான அன்பு, இல்லைங்களா? என்ன சொல்றீங்க? நீங்க உங்களுடைய அனுபவத்துல கூட நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் சில நேரங்கள்ல நடக்கும். என்னன்னா, ஒருத்தரை பார்ப்போம், அவர்கிட்ட பேசுவோம், சில நேரம் பேசாம போவோம், கை கொடுப்போம், கை கொடுக்காம போவோம், வாழ்த்து சொல்லாம போவோம். இதெல்லாமே அங்க நடக்கும். ஆகையினால நாம வந்துட்டு என்ன பண்ண வேண்டி இருக்குன்னா, முதல்ல முழுமையாக மன்னிப்பதற்கு, அந்த முழுமையான அன்பை நாம் செலுத்துவதற்கு முதல்ல நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த துர்குணம், பொல்லாப்ப அகற்றி போடுதல் அவசியம். முதல்ல நமக்குள்ள காணப்படக்கூடிய புளிப்பை எடுத்து போடும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு துர்குணம், பொல்லாப்பு, பழைய புளித்த மாவு இதெல்லாத்தையும் என்ன பண்ணுமா? அகற்றி போடணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. ஏன் அகற்றி போடணும்? நமக்குள்ள காணப்படக்கூடிய புளிப்பு கொஞ்சமா இருந்தா என்ன ஆயிடுமா? அதே 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த கொஞ்சம் புளித்த மாவு என்ன ஆக்கிடுமா? முழுமையுமா அது வந்து புளிப்பாக்கிடும், இல்லைங்களா? இப்போ நம்ம வந்து மற்றவர்களுடைய துர்குணத்தையும் பொல்லாப்பையும் புளிப்பையும் பார்த்தோம். நம்முடைய புளிப்பு துர்குணம் எல்லாத்தையும் பார்த்தோம். இது வந்து 2 பக்கமுமே நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்குது? சரி பண்ண வேண்டி இருக்கு. நம்ம வந்து சீர்படுத்த வேண்டி இருக்கு, இல்லைங்களா? இப்போ வந்துட்டு இரண்டாவது வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஒரு பக்கமாவே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரையும் நீங்க வந்து ஒரு பக்கமா, என்னன்னா உங்களுக்கு விரோதமா அவங்க செய்த விஷயங்கள் அல்லது பாவங்கள் அல்லது அவங்களுடைய அக்கிரமங்களே பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, நாம ஒருவரை வந்து மன்னிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அந்த சகோதரனிடத்திலேயோ சகோதரிடத்திலே இருக்கக்கூடிய நன்மைகளை நாம் தேடி கண்டுபிடிக்கணும். குற்றங்களை மட்டும் பார்க்க கூடாது, பாவங்களை மட்டும் பார்க்க கூடாது. நம்ம எந்த காரியத்தையும் பார்க்கணுமா? நன்மையான விஷயங்கள் அவங்கள்ட்ட என்ன இருக்கு. ஏன் அப்படி சொல்லி நம்ம பார்க்கும்போது, நாம யார ஒருவரை சத்ருவா நம்ம பார்க்கிறோமோ அவர்கிட்ட தீமையை மட்டும் நம்ம பார்க்க கூடாது. நாம என்ன ஒரு காரியத்தை கூட பார்க்கிறவர்களா இருக்கணுமா? நலமானதை நாம் பார்க்க வேண்டும். நலமான காரியங்களை கூட நாம் பார்க்கிறது அவசியமா இருக்கு. இங்க அதனாலதான் இங்க வந்துட்டு ரோமருக்கு எழுதின நிருபத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் வசனம் 19 இருந்து 23 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில் நம்ம வாசிக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரம் வசனம் 19 முதல், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியினால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. இங்க வந்துட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து என்ன சொல்றாருன்னா, அதாவது என்னன்னா, நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, நாமெல்லாம் ஒரு கலவையானவர்களாக இருக்கிறோம். அப்படின்னா என்ன? கலவைன்னா என்ன? ஒரு மிக்ஸ்ட் மைண்ட். எப்படின்னா, நன்மை செய்கிற மைண்டும் இருக்கு நமக்கு, தீமை செய்கிற மைண்டும் இருக்கு. அதனாலதான் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு என்னன்னா, ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அது அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்றார். அவர் வந்துட்டு அவர் எவ்வளவு பெரிய ஒரு அப்போஸ்தலர். அவர் வந்து சொல்றாரு, நான் வந்து நன்மை செய்யறதுக்கு நான் எவ்வளவோ விரும்புறேன், ஆனா நான் வந்து சில நேரங்கள் என்ன பண்ணிடுறேன்? தீமையே செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாதை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்படின்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம எல்லாரும் அந்த பாவ
பாவ சுவாபம் அல்லது பாவம் நமக்குள்ள இருக்கிறதுனால நாம ஒருவேளை நன்மை செய்ய விரும்பினாலும் நம்மளால நன்மை செய்ய முடியல. நம்ம எப்படி என்ன காரியங்களை செஞ்சிடறோம்? பாவ காரியங்களை செஞ்சிடுறோம். ஆகினால் நமக்குள்ள நன்மையும் இருக்குது, நமக்குள்ள தீமையும் இருக்குது. நாம வந்துட்டு ஒரு கலவையானவர்களாக இருக்கிறோம். அப்போ இங்க வந்துட்டு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு புது சிருஷ்டிகிட்ட நன்மை இருக்குமா இருக்காதா? ஏதாச்சும் ஒரு நன்மை கண்டிப்பா இருக்கும் இல்லைங்களா? சோ ஒரு புது சிருஷ்டின்னு சொன்னாலே அவர் வந்துட்டு ஒரு நன்மை இல்லாமல் இருக்கவே முடியாது. அவருக்குள்ள நன்மை காணப்பட்டதுனாலதான் தேவன் அவர் வந்து என்ன அழைச்சிருக்கிறாரு. அவர் வந்து இந்த ஒரு மேன்மையான அழைப்புக்குள்ள அவர் உட்படுத்தி இருக்கிறார். ஒரு புது சிருஷ்டியாக சரீராங்கமாக ஆகுவதற்கான ஒரு வாய்ப்பையும் அவருக்கு என்ன பண்ணியிருக்கிறார், அவர் வந்து கொடுத்திருக்கிறாருங்கிறத நாம முதல்ல நினைக்கணும். அப்போ நாம இந்த ஒரு மன்னிச்சிட்ட பிறகு நாம வந்து அவர்கிட்ட வந்து நன்மையான விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற என்ன பண்ணோம்னா நாம வந்துட்டு கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், ஒவ்வொரு சகோதரத்திலையும் நன்மையான விஷயங்களும் உண்டு, தீமையான விஷயங்களும் உண்டு. ஆகையினால நாம் ஒருவரை மன்னிச்சிட்ட பிறகு நாம் அடுத்து பார்க்க வேண்டிய இரண்டாவது காரியம் என்னன்னா, அவருக்குள்ளே காணப்படுகிறதான நன்மை என்ன. அப்போ அந்த நன்மையை நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா நாம வந்துட்டு பார்க்கணும். தீமையை மட்டுமே என்ன பண்ணக்கூடாது, பார்க்க கூடாது. அதனாலதான் தீத்து 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல அவர் சொல்லும் போது அவரு நம்ம பற்றி எப்படி சொல்றாரு பாருங்க. தீத்து 1:15. தீத்து 1:15ஆம் வசனம், சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது, அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாய் இருக்கும். அங்க என்ன சொல்லிட்டாரு? சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாயிருக்கும், அப்புறம் ஆமா இப்ப எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாரு நம்முடைய சகோதர சகோதரிகளை பார்த்து. சுத்தம் உள்ளவர்களுக்கு சுத்தமாயிருக்கும், அசுத்தமானவர்களுக்கு அது அசுத்தமாக இருக்கும். அப்போ இங்க வந்து நம்ம வந்துட்டு பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நாமெல்லாம் வந்துட்டு இந்த ஒரு கலவையானவர்களாக ஒரு நன்மை, தீமை, துர்குணம், பொல்லாப்பு, மன்னிப்பு, அன்பு எல்லாமே மிக்ஸ்டா இருக்கு. நம்ம எல்லாருமே அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்துட்டு அங்க சொல்றார். அப்போ இங்க வந்துட்டு நன்மை செய்தவர்கள் தீமை செய்யலாம், தீமை செய்தவர்கள் நன்மை செய்யலாம். அப்ப எப்படிதான் இருந்தாலும் கூட நாம வந்துட்டு இந்த விஷயங்களை தெளிவா புரிந்தவர்களாக நாம வந்துட்டு நன்மையை மாத்திரமே பார்க்கக்கூடியவர்களாக இருப்பது அவசியம். இப்ப நம்முடைய சகோதர சகோதரர்கள்ட்ட தீமை மட்டும் பார்க்கறதல்ல, அவர்கிட்ட நன்மையும் நான் பார்ப்பது அவசியமாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இங்க நான் பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கும்போது மூன்றாவதாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்போ நாம ஒரு வேளை நம்மளை ஒருத்தர் வந்து மன்னிக்கணும் அல்லது நாம வந்து மற்றவர்கள் வந்து மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னொரு விஷயம் வந்துட்டு என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு நல்ல புரிதல் இருக்க வேண்டும். நமக்கும் மற்றவர்களுக்கும் நல்ல ஒரு புரிதல் எப்போ அந்த புரிதல் வரும்? நாம நல்ல குணங்களை காட்டினாதான். நாம நல்ல குணங்களை காட்டினாதான். பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாரு? அதாவது அன்பு செய்வதற்கான ஒரு அளவுகோல்னு இருக்கு. விரும்பப்படத்தக்க அன்புன்னு ஒண்ணு இருக்குது. அடுத்து பல்வேறு விதமான அன்பின் அளவுகோல்கள்னு ஒண்ணு இருக்குது இல்லைங்களா? என்னென்ன அளவுகோல்கள் இருக்கு அன்புல? எத்தனை வகையான அன்பு இருக்குது? 15 வகை இருக்குதா? 4 வகை இருக்குது. சகோதரி ரொம்ப யாரெல்லாம் அன்பு செஞ்சாங்களோ எல்லா வகையா வச்சுட்டாங்க போல. வெரி குட். அது அந்த அன்பினுடைய அந்த ஒரு அன்பினுடைய இலக்கணம். அது ஒரு விளக்கம். அன்புக்கு என்னன்னு ஒரு விளக்கம். அது சகோதரி சொன்னது போல அன்பு நமக்கு தெரியும் 4. என்னென்ன சொல்லுங்க? கடமை அன்பு, சகோதர ஆர்டர்ல போங்க. சகோதர அன்பு, தேவனுடைய அன்பு, சத்துருக்களை நேசிக்கக்கூடிய அன்பு. இதெல்லாம் முடிஞ்சாதான் அகப்பை அன்பு இல்லைங்களா? சோ
இங்க நம்ம பார்க்கும்போது என்னன்னா, முதல்ல நாம மற்றவர்களிடத்துல நாம நம்முடைய நல்ல குணங்களை அறிந்து கொள்வதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்த வேண்டும். ஒரு நல்ல புரிதல் வரணும் அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கும் நல்ல ஒரு புரிதல் வரணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல நல்ல குணங்களை அறிந்து கொள்வதற்கு அவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கணும், சூழலை ஏற்படுத்தணும். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சத்துரு இருக்கும்போது நீ அவரை சத்துருவா பார்க்காத. நீ என்ன பண்ணு, வாசிக்கலாம். நீதிமொழிகள் 24:17 வாசிங்க. நீதிமொழிகள் 24:17. நீதிமொழிகள் 24:17. உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் களி கூறாது இருப்பதாக. பாருங்க, என்ன சொல்லிட்டாரு? உன் சத்துரு இடரும் போது சந்தோஷப்படாதே, அப்புறம் அவர் இடரும்போது உன் இருதயம் களி கூறாது இருப்பதாக. அப்படி சொல்லிட்டாரு இல்லையா? இப்ப பாருங்க, 12 ரோமர் 12:20 வாசிங்க. ரோமர் 12:20. அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். இங்க சொல்லும்போது என்ன சொல்லிட்டாருன்னா, சத்துரு இடரும் போது நீ என்ன படாத, சந்தோஷப்படாத. அவனுக்கு நீ என்ன பண்ண, நீ போஜனம் கொடு. அவனுக்கு ஒருவேளை பசியா இருந்தா அவனுக்கு போஜனம் கொடு, தாகமா இருந்தால் அவனுக்கு என்ன பண்ணு, நீ பானம் கொடு. இது எப்படிப்பட்ட ஒரு அன்பு அப்படின்னா, ஒரு சத்துருவு கிட்ட நாம நம்முடைய குணம் என்ன அப்படிங்கறத எடுத்து சொல்லக்கூடிய ஒரு காரியமாயிருக்கு இல்லைங்களா? இப்போ நம்முடைய சத்துருக்கு ஒரு ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை, அல்லது அவருக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு இழப்பு ஏற்படுதுன்னு வைங்க. அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோமா, இல்ல அதை பார்த்து நம்ம வருத்தப்படுறோமா? பல நேரங்கள்ல சந்தோஷப்படுவோம், சில நேரங்கள்ல வருத்தப்படுவோம். இல்லைங்களா? வருத்தப்படுறோம், இல்லன்னு இல்ல, வருத்தப்படுறோம். சில நேரங்கள்ல இவனுக்கு வேணும் தான் சொல்லுமா இல்லையா? சொல்றதை கேட்கறதே இல்லை. இப்படியே போயிட்டு இருந்தா இப்படித்தான் ஆகுன்னு எனக்கும் தெரியும். இப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுவோம். ஆனா அப்படி என்ன சொல்றாருன்னா, அப்படி சொல்லக்கூடாது. ஒருத்தருக்கு நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அப்படி ஒரு இழப்பு ஏற்படுற மாதிரி இருந்தா நம்ம என்ன பண்ணக்கூடாதான், அப்படி நம்ம சந்தோஷப்படுறோம். நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம நாம் அந்த சகோதர சகோதரர்களுடைய இக்கட்டான கஷ்டமான அந்த சோதனையான நேரங்கள்ல நாம சந்தோஷப்படாம அவங்களுக்கு கூட இருந்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, அவங்களுடைய அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையில அல்லது சோதனையான நேரங்கள்ல அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை நம்ம சொல்றதன் மூலமாக, ஒத்தாசை பண்ணுவதன் மூலமாக நாம எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்னா, நம்முடைய நல்ல குணங்களை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக. இது ரொம்ப ரொம்ப அவசியமானதாயிருக்கு. ஒருவேளை அந்த சகோதரனோ அந்த சகோதரியோ ஒரு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில அல்லது ஒரு சோதனையான நேரங்கள்ல நாம நாம சந்தோஷப்படுகிறவர்களாக இருந்தா அது எப்படிப்பட்ட ஒரு நிலை அப்படிங்கறத அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இது ஒரு தரம் தாழ்ந்த நிலை. ஒரு புது சிருஷ்டிகளுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு ஒருவேளை ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில நாம அப்படிப்பட்ட ஒரு நேரங்கள்ல நம்ம சந்தோஷப்படுறவர்களாக இருந்தா அது எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, அது ஒரு தரம் தாழ்ந்த ஒரு செயலாக இருக்கும். ஆகையினால நாம எப்படிப்பட்டவர்களாக காணப்படணும் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நம்மை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ ஒருத்தர் நம்முடைய சகோதர சகோதரில ஒருத்தர் நம்ம மேல எப்பொழுதுமே ஒரு கோபமாவோ வெறுப்பாவோ இருக்கிறாருன்னு வைங்க. அல்ல நம்மளை பார்த்தா அவருக்கு பிடிக்கவே இல்லை, முகத்தை திருப்பிட்டு போறார். அந்த மாதிரி இருக்கிறவருக்கு ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு சோதனை வரும்போது நம்ம கூட போய் நின்று அந்த சகோதரனுக்கோ சகோதரிக்கோ, சகோதரனே சகோதரியே நீங்க கவலைப்படாதீங்க, இதை பற்றி யோசிக்காதீங்க, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வர்ற விஷயங்கள் தான், சோர்ந்து போயிடாதீங்க,
உங்களுக்காக நாங்க எல்லாருமே தொடர்ந்து உங்களுக்காக என்ன பண்றோம், ஒத்துழைப்பு கொடுக்கிறோம், உற்சாகம் கொடுக்கிறோம், செபிக்கிறவங்களா இருக்கிறோம், உங்களுக்கு என்ன உதவிகள் வேணும் அது செய்யறவங்களா இருக்கிறோம் நீங்க சொல்லி பாருங்க. அவங்களுக்கு நீங்க உங்களுடைய நல்ல குணத்தை நீங்க அவங்களுக்கு என்ன பண்றீங்கன்னா நீங்க காண்பிக்க கூடியவர்களாக இருக்கிறீங்க. ஒரு விஷயத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 25:21 நம்ம வாசிக்கலாம். நீதிமொழி வாசி. 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமா இருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. இதைத்தான் நம்ம ரோமர் 12:20 கூட என்ன பண்ணோம் பார்த்தோம். என்னன்னா உன்னுடைய சத்துரு பசியா இருந்தால் போஜனம் கொடு, தாகமா இருந்தால் தண்ணீர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த 2 வசனங்களும் அதான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. அப்படின்னா என்னன்னா எப்போ இந்த ஒரு 4 நிலையில இருக்கக்கூடிய அன்பையும் நாம நிறைவு செய்கிறோமோ அதுதான் என்னன்னா உண்மையான அன்பு. இந்த அகாபே லவ் என்று சொல்லுகிறோமே, அந்த உண்மையான அன்பு நாங்க நமக்குள்ள வெளிப்பட வேண்டும். அப்ப அந்த உண்மையான அன்பை நாம வெளிப்படுத்தினா மட்டும்தான் நம்ம புளிப்பை நீக்கினவர்கள் அல்லது புளிப்பை மற்றவரிடமிருந்து நீக்கி போட உதவினவர்களாக நாம் இருப்போம். அந்த உண்மையான அன்பை காட்டக்கூடியவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த 3 காரியங்கள், அதாவது என்னன்னா, ஒன்று நம்ம என்ன பார்த்தோம், முதல்ல புளிப்பை நீக்கி போடுதல், அடுத்து மன்னிக்கக்கூடிய விஷயம், அடுத்து சத்துருக்கு நம்ம நம்முடைய நல்ல குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள், இதெல்லாமே என்னவாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு உண்மையான அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமாக இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இப்போ நமக்கு இன்னொரு கேள்வி நம்ம வைக்கலாம். என்ன அப்படின்னா, எதற்காக நாம் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும்? ஏன் சத்துருக்களை சிநேகிக்கணும்? சரி, கரெக்ட், நீங்க சொன்னது சரிதான். ஆனா வசனத்துல நம்ம போய் பார்த்தோம்னா, வசனத்துல அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இது ஒரு கட்டளை. இது ஒரு மீண்டும் நம்ம என்ன மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். போதும். அங்க என்ன சொல்லிட்டாரு? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சத்துருக்களை சிநேகியுங்கள். அப்படின்னா என்ன? இது கட்டளையா ரெக்வெஸ்டா? கட்டளை. இது ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்துல புது சிருஷ்டியை வைக்கக்கூடிய ஒரு கட்டளை. என்னன்னா, சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும். அதுதான் ஒரு முக்கியமான ஒரு கட்டளை. அந்த ஒரு கட்டளைய நாம இந்த ஒரு ஓட்டத்துல, இந்த ஒரு பலியின் ஜீவியத்துல, உடன்படிக்கையினுடைய வாழ்க்கையில நாம கடைபிடிச்சிட்டு இருக்கிறோமா? ஒரு வசனம் வாசிங்க. யோபு 16வது அதிகாரம் வசனம் 9-10. யோபு 16ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல். என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்னை பீறுகிறது, என் பேரில் பற்கடிக்கிறான், என் சத்துரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான். எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்தார்கள், நிந்தையாக என்னை கன்னத்தில் அடித்தார்கள், எனக்கு விரோதமாக ஏகமாய் கூட்டம் கூடினார்கள். பாருங்க, இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, சத்ருங்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லும் போது, என்னை பகைக்கிறவனுடைய கோபம் என்னை பீறுகிறது, என் பேரில் பற்கடிக்கிறான், என் சத்துரு கொடிய கண்ணினால் என்னை பார்க்கிறான், எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்தார்கள், நிந்தையாக என்னை கன்னத்தில் அடித்தார்கள், எனக்கு விரோதமாக ஏகமாய் கூட்டம் கூடினார்கள். அதாவது சத்ருங்கிறவர் எப்படி இருப்பார்னா இப்படித்தான் இருப்பார். எப்பொழுதுமே அவர் நமக்கு விரோதமாக, நமக்கு கோபப்படுத்துற மாதிரி, பற்கடிக்கிற மாதிரி, நமக்கு பொல்லாப்பு செய்யற மாதிரியான வாயை திறக்குவாரு. ஆனா இப்படிப்பட்டவர்களை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, நம்முடைய குணங்களை அவர்களுக்கு காட்டுவதன் மூலமாக, நம்முடைய நல்ல பண்புகளை அவர்களுக்கு வெளிப்படுத்துவதன் மூலமாக, அவர்களை நாம் மன்னிப்பதன் மூலமாக என்ன பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய இந்த ஒரு சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்கிற கட்டளையை நாம நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்கிறோம், இல்லைங்களா? அப்போ நாம மற்றவர்களையும் நாம் என்ன பண்ணக்கூடாது? சத்துருக்களாக பார்க்க கூடாது,
மற்றவர்களும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சத்துருக்களாக நாம் பார்க்க கூடாது. அப்ப இந்த சத்துருக்குரிய அந்த ஒரு குணலட்சணம் நம் ஒவ்வொருவரிலும் இல்லாதபடி நம்ம என்ன பண்ணோம், பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லைங்களா? நமக்கு இந்த உலகத்துல நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்துல ஒரு எதிரி இருக்கிறார்னு வைங்க, ஒரு எதிரி, ஒரு சத்துரு இருக்கிறார் இருந்தா என்ன பண்ணுவாங்க? இந்த உலகத்துல ஒருத்தருக்கு ஒரு எதிரி இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே அவருக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கார், அல்லது அவருக்கு எப்பொழுதுமே ஒரு பிரச்சனையை பண்ணிட்டே இருக்கார் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? உலகத்துல இருக்கிறவங்க என்ன செய்யணுமோ அத்தனை செய்வான்னு பிரதர் ஒரு பழமொழி போல சொல்லிட்டாரு, அல்லது ஒரு உவமை போல சொல்லிட்டார். அது என்ன செய்யணுமோ அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு அரசியல்வாதின்னு வைங்க, அல்லது ஒரு பெரிய பவர்ல இருக்கக்கூடியவர்னு வைங்க, நல்ல செல்வாக்குடையவராக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார்? ஒருத்தன் எப்பொழுதுமே எதிரியா இருந்துட்டே இருக்கிறான். அவன் என்ன பண்ணுவாரு? முடிச்சிடுங்க, என்ன சொல்லிடுவாரு? முடிச்சிடுங்க, அவ்வளவுதான். என்ன சொல்லிடுவாங்களா இல்லையா? என்ன பண்ணுவாங்க உலகத்தாருங்க? தீமைக்கு தீமை தான் செய்வோம். தீமைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடியவர்கள் தீமைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதிரியை அழிப்பார்கள், எதிரியை அழிக்க முயற்சிப்பார்கள், தீமையை தீமையினால் வெல்லுவார்கள். அதுதான் நடக்குது இல்லைங்களா? ஆனா நமக்கு அவர் சொல்லும்போது, அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் சொல்லும்போது என்ன சொல்றார்? வாசிக்கலாம். ரோமர் 12 வசனம் 17 18 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கலாம். 17 18. தீமைக்கு தீமை செய்யாதீர்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். யோக்கியமான நன்மை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருக்கும். பாத்தீங்களா என்ன சொல்லிட்டார்? 17வது வசனம் என்ன சொல்லுது? தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம். நம்ம யோசிச்சு பாருங்க, நம்ம அப்படி நினைக்கிறோமா? அப்படி செய்யறோமா? தீமை அதிக அளவுல செய்ய மாட்டோம், ஆனாலும் நன்மை செய்யாம இருப்போம் இல்லைங்களா? இந்த உலகத்துல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, தீமைக்கு தீமை செய்வாங்க, எதிரியை அழிக்கிறதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க, ஏன் அழிச்சே போட்டுருவோம். ஆனா நீங்களும் நானும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாருன்னா, தீமைக்கு தீமை செய்ய வேண்டாம். நீங்கள் கூடுமான வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க? நன்மை செய்யுங்கள், எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பாருங்க எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். அதனாலதான் அதே அதிகாரம் ரோமர் 12:21 அவர் சொல்லும் போது, அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 21 வாசிக்கலாம். எப்படி சொல்றார்? நீ தீமையினால் வெல்லப்படாமல், நீ உனக்கு சத்துருவா இருக்கிறவரை, அல்லது உன்னை சத்துருவாக எண்ணக்கூடியவரை, அல்லது உன்னை வெறுப்பவரை, உனக்குள்ளே கசப்பை ஏற்படுத்துகிறவரை நீ என்ன பண்ணு? நீ தீமை செய்யாத, அவங்களுக்கு தீமைக்கு பதிலா நீ நன்மை செய். தீமைக்கு தீமையை செய்யாமல் நீ நன்மையினால் வெல்லு அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, நீ உன்னுடைய நன்மையான குணங்களை அவருக்கு காட்டு. அப்பதான் அவருக்கு தெரியும் எப்படி ஒரு புது சிருஷ்டி, அல்லது எப்படி ஒரு சரீர அங்கமான சகோதரன் அல்லது சகோதரி இருக்கணுங்கிறதுக்கு அது ஒரு முன் உதாரணமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றார். அதனால நாம இந்த ஒரு தீமைக்கு தீமை செய்யாதபடி சத்துருக்களை சிநேகிக்கிறவர்களாக நாம இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றார். ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நமக்குள்ள பழி வாங்கக்கூடிய எண்ணம் மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தும். பழி வாங்கக்கூடிய எண்ணம் என்னவா ஏற்படுத்துமா? நமக்கு மிகப்பெரிய ஒரு அழிவை அது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறத சொல்றார். அது மாத்திரமல்ல, அது கலாத்தியர் 5:9 நம்ம பார்க்கிறபடி இந்த புளிப்பு அது எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்னா வாசிக்கலாம். கலாத்தியர் 5:9, புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மாவு அனைத்தையும் உப்ப பண்ணும். புளிப்பானது மா முழுவதை என்ன பண்ணிடுமா? புளிப்பாக்கிடும். ஏற்கனவே ஒரு இடத்துல புளித்த மா ஓமையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஓமை வாக்கியம் சொல்லியிருப்பார். என்னன்னா, ஒரு ஸ்திரீ
3 படி மாவை எடுத்து எங்க வச்சுட்டாங்களாமா? ஆமா, மாவு 3 படி மாவுக்குள்ள புளிப்பு என்ன பண்ணிட்டாங்க? சேர்த்தாங்க. அதனால என்னாச்சு? அந்த 3 படி மாவு, ஆமா, 3 படி மாவும் என்ன ஆயிடுச்சுன்னா புளிப்பாயிடுச்சு. அந்த 3 படி என்னது? 3 படி மாவு எது? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அவர் சொல்லிட்டார். எது அந்த 3 படி மாவுன்னா? சபையிலே காணப்படக்கூடிய விசுவாசம், நம்பிக்கை, அந்த உயர்வான அந்த உண்மையான அன்பு. அதுல என்னத்தை கலந்துட்டாங்க? இந்த புளிப்பை கலந்துட்டாங்க. புளிப்புங்கிறது என்னன்னா, இந்த பழைய புளித்த மாவு, பொல்லாப்பு துர்க்குணம் என்கிற புளித்த மாவு, அப்புறம் எல்லா விதமான தீமையான விஷயங்கள் இல்லைங்களே, தப்பறையான போதனைகளை அங்க கலந்ததுனால என்ன ஆகி போச்சு? அது ஃபுல்லா புளிப்பாய் போயிட்டு அங்க புளிப்பாயிடுச்சு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்போ நமக்குள்ள இந்த பழிவாங்கக்கூடிய எண்ணம், இந்த புளிப்பு, அது கலைந்து போட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படிங்கிறத விஷயத்த சொல்றார். அதனாலதான் நாம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 9-11 வரைக்கும் இருக்கக்கூடிய வசன பகுதிகளில் நம்ம வாசிக்கும் போது இந்த சகோதரனுடைய அன்பு, அந்த அல்லது சகோதரனை பாய்க்கக்கூடிய விஷயம் எப்படிப்பட்டது என்பதை அவர் சொல்றார். வாசிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 9. ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடினால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். என்ன சொல்லிட்டார்? இப்போ ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லுகிறையும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். ஆமா, மன்னிக்காம நம்ம பார்த்தோம் இல்லையா? மன்னிக்கணும், சகோதர அன்பு, மன்னிக்கணும். நாம அந்த அவங்களுடைய பொல்லாப்பு துர்க்குணம், அவங்களுக்குள்ள இருக்கிற புளிப்பு எல்லாத்தையும் மன்னிச்சாதான் நாம நம்முடைய நல்ல குணத்தை காட்டினாதான் என்ன பண்ண முடியும்? நாம இருள்ல இல்லாம ஒளியில இருக்கிறோம். அப்படி இல்லை, நான் ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடர்கள் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குடனாக்கினபடி நான் போகும் இடம் என்னதென்று அறியாது இருக்கிறான். பாருங்க, எவ்வளோ பெரிய ஒரு புளிப்பு நம்முடைய இதயத்துக்குள்ள இருந்து நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம எவ்வளவு பேர் இந்த ஒரு புளிப்பு, அதாவது சகோதரனை பகைக்கக்கூடிய இந்த ஒரு புளிப்பு நம்ம பார்க்கும்போது அது எல்லா நிலையில இருக்கிறவங்கள்ட்டே இருக்குது. ஊழியக்காரர்கள் மத்தியிலே இருக்குது, சகோதர சகோதரர்கள் மத்தியிலே இருக்குது இல்லைங்களா? எல்லா தரப்பு சகோதரர்கள்ட்ட என்ன இருக்குது? இப்படிப்பட்டதான விஷயங்கள் இருக்கு. ஒளியில இருக்கிறோம்னு சொல்றோம், ஆனா நம்முடைய எல்லா சகோதர சகோதரர்களையும் நாம் ஒன்று போல் அன்பு செய்கிறோமா? ஒன்று போல மன்னிக்கிறோமா? இல்லைங்களா? ஒன்று போல இந்த புளிப்பை நீக்கி போடுவதற்கு உதவி செய்கிறோமா? நம்முடைய நல்ல குணங்களை மற்றவர்கள் அறிந்து கொள்வதற்கு நாம் விருப்பப்படுறோமா? கூடுமான வரைக்கும் நாம் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருப்பதற்கு முயற்சி செய்கிறோமா? நம்முடைய தப்புறையான போதனைகளை எல்லாம் நாம் விட்டுட்டு சரியான போதனைகளை நாம் எடுத்துக்கொள்வதற்கும் அதை கீழ்ப்படுவதற்கும் நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல நாம இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த ஒரு புளிப்பு, இந்த ஒரு கசப்பு நம்முடைய இருதயத்துல இருந்துட்டு அதை சுமக்கிறவர்களாக நம்ம என்ன பண்ணக்கூடாது? நாம் இருக்கக்கூடாது. அதனால ஓசியாவுல சொல்றார். அதாவது என்னன்னா, யோசியா 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல சொல்றாரு என்னன்னா, வாசிங்க. ஓசியா 10:2. அவர்கள் இருதயம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. போதும். நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதாமா? பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய இருதயம் 2ஆ இருக்குது, பிரிஞ்சு. ஒரு பக்கம் அன்பு இருக்குது, இன்னொரு பக்கம் பகை இருக்குது. 2ஆ பிரிஞ்சு இருக்குன்ட்டா பாருங்க. நம்முடைய இருதயத்துல இருக்கிறது ஒரே இருதயம், ஆனா அந்த ஒரே இருதயத்துல எப்படி இருக்குதாமா சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள்
இல்லைங்களா? நம்முடைய இந்த ஒரு சிந்தையில எப்படி பிரிச்சு வச்சிருக்கோம்னா, ஒரு பக்கம் அன்பு, இன்னொரு பக்கம் தீமை. புரியுதா? ஏன் நம்ம ஒரு புது சிருஷ்டி இந்த ஒரு நாட்கள்ல நம்ம கிட்ட இந்த புளிப்பை நீக்கி போடணும்னு ஏன் சொல்றாருன்னா, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய குணங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா ரெண்டா பிரிஞ்சிட்டு இருக்கு. நமக்கு நெருக்கமா இருந்தா ஒரு அன்பு, நமக்கு நெருக்கமா இல்லை அப்படின்னா வேறொரு விதமான அன்பு. அப்படி பிரிஞ்சு கிடக்கு நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை. இப்போ நாம எப்படிப்பட்ட இந்த ஒரு அன்பை சரி செய்ய போறோம்? உண்மையான அன்பை நாம எப்போ பெற்றுக்கொள்ள போறோம்? எப்போ நாம மற்றவர்களுக்கு நல்ல குணங்களை நாம காட்ட போகிறோம்? இல்லைங்களா? எப்போ நாம மற்றவர்களை பழி வாங்காம அவர்களுக்கு தீமை செய்யாம இருக்க போறோம்? எப்போ நாம அவங்களுடைய பாவங்களை நமக்கு எதிராக செய்திருக்கிறத நம்ம மன்னிக்க போறோம்? இதெல்லாமே நம்ம இந்த நினைவு கூறுதல்ல நாம நினைத்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கு. ஏன் நினைச்சு பார்க்கணும்? இத நினைவு கூறுதலுக்கு மாத்திரமல்ல, எப்பொழுதுமே அதை நம்ம நினைக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ நம்முடைய நினைவு கூறுதல்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய அடையாளங்கள் என்ன? நினைவு கூறுதலுடைய அடையாளங்கள் அப்பம், திராட்சை ரசம். இல்லைங்களா? அப்பம், திராட்சை ரசம் எதற்கு அடையாளமாக இருக்கு அப்படின்னா, அது ஈடுபலியினுடைய ஒரு அடையாளம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்துட்டு அந்த ஈடுபலியினுடைய ஒரு அடையாளம். அந்த ஈடுபலியில் அவர் செய்துட்ட விஷயம் என்ன? அவருடைய சரீரத்தை பிற்க கொடுத்தார், அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. ஒன்று, அவருடைய சரீரம் பிற்க கொடுத்தல், பிறகு அவருடைய ஜீவனை கொடுத்தார். ரெண்டு நடந்திருக்கு. சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? அவருடைய சரீரம் பரிபூரணமான சரீரம். அவருடைய சரீரம் பரிபூரணமான சரீரத்தை யாருக்காக பிற்க கொடுத்தாரு? பரிபூரணம் இல்லாத நமக்காக கொடுத்தார். பரிபூரணம் இல்லாத நமக்கு அவர் என்ன பண்ணிருக்கிறார்னா அந்த பரிபூர்ணமான சரீரத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்? அதை நாம் உட்கொள்வதன் மூலமாக, அவருடைய சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கக்கூடிய அப்பத்தை நாம் உட்கொள்வதன் மூலமாக நாம் பரிபூர்ணம் அடைவதற்காக பரிபூர்ணமான சரீரத்தை அவர் என்ன பண்ணிருக்கிறார்? பிற்க கொடுத்திருக்கிறார். அந்த பரிபூர்ணமான சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன? முதல்ல இந்த பூமியிலேயே மாம்சத்துல வாழ்வதற்கே இருந்த உரிமை இருந்துச்சு. கரெக்டா? அவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்திருக்கும் போது அவர் இறப்பதற்கான உரிமை இருந்ததானா? இல்ல. ஏன்னா அவருடைய சரீரம் பரிபூர்ணமானது. பரிபூர்ணமான சரீரத்திற்கு இந்த பூமியில இறப்பு என்பது இல்லை. ஆனா அவர் அந்த பரிபூர்ணமான சரீரத்தை என்ன பண்ணாரு? அவருடைய அந்த பரிபூர்ணமான சரீரத்திற்கே உரிய, வாழ்வதற்கே உரிய உரிமை, அது இறப்பதற்கான உரிமை இல்லை. அவர்கிட்ட வாழ்வதற்கான உரிமை, அந்த உரிமையை இழந்து என்ன பண்ணாரு? நமக்கு வாழ்வதற்காக அதை கொடுத்தார். அந்த உரிமையை அவரு வாழ்வதற்காக கொடுத்தார். நான் யோவான் 10ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரத்துல வசனம் 17 மற்றும் 18 நம்ம வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 17, 18. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். இந்த வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு என்ன புரியும்? என்ன சொல்லிட்டார்? ஆமா, இதுதான் அவருக்குள்ள இருந்த ரகசியம். என்ன ரகசியம்? இந்த ஜீவனை கொடுப்பதற்கு. ஏன்னா அவருக்கு வாழ்வதற்கான உரிமை மட்டும்தான். ஆனா
அந்த ஜீவனை கொடுப்பதற்கான அந்த ஒரு உரிமையும் அதிகாரமும் யார்கிட்ட இருந்து வாங்கிட்டாரு? அப்பாட்ட இருந்து வாங்கிட்டாரு. என்ன சொல்றாருன்னா, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், யாரால கூட முடியாதுன்ட்டாரு. ஒருவரும்னா பிதாவாகிய தேவனால கூட எடுக்க முடியாது. யோசிச்சு பாருங்க. ஏன்னா அது பரிபூர்ணமான ஜீவனுங்கிறதுனால அந்த நீதிக்கு விரோதமா தேவன் போக மாட்டார். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவரும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை நான் அப்பாட்ட வாங்கிட்டேன். யார்கிட்ட வாங்கிட்டாராம்? அப்பாட்ட. அந்த ஜீவனை நம்ம கொடுத்திருக்கு, அந்த சரீரத்தை நமக்கு. எப்படிப்பட்ட சரீரத்தை? வாழ்வதற்கே உரிய அந்த சரீரத்தை அவர் என்ன பண்ணிருக்காரு? நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். எதனாலனா நாமும் அவரை போல அந்த ஒரு ஜீவனை, அந்த பரிபூர்ணமான ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்து அவருடைய அந்த ஒரு ஜீவன் அது எதுல? ரத்தத்துல. ரத்தம், அந்த ஒரு திராட்சை ரசம் எதை அடையாளப்படுத்துது? அவருடைய அவருடைய அந்த ஒரு ரத்தம், ஜீவன். ரத்தத்துல என்ன இருக்குது? ஜீவன் இருக்கு. லேவியர் ஆகமத்துல படிக்கிறோம் இல்லையா? அப்போ அங்க அந்த ஒரு ரத்தத்துல அந்த ஜீவன், அங்க அதை எப்படி கொடுத்தார் அப்படின்னா, அந்த ஜீவன் எப்படி கொடுத்தார் இயேசு? 3 வருட காலமா அந்த ஜீவனை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவர் கொடுத்தார். அந்த பாடுகளின் வழியாக, உபத்திரங்களின் வழியாக, சோதனைகளின் வழியாக, அவருக்கு வருகின்ற நிந்தை, அவமானம், கசையடிகள் மூலமாக, சிலுவை மரணத்தின் அவமானமாக கருதப்பட்ட சிலுவை மரணத்தின் வழியாக அவர் கொடுக்க வேண்டி இருந்துச்சு. அதுதான் அவர் எடுத்த அந்த பாத்திரம். என்ன பாத்திரம்? அவர் பாத்திரத்தை எடுத்து சொன்னார் இல்லையா, இது என்னுடைய புதிய ரத்தத்தினாலாகிய உடன்படிக்கையாய் இருக்கிறதுன்னு சொன்னாரே. அந்த புதிய உடன்படிக்கை சகரியா 9:11 சொல்லப்பட்டிருக்க அந்த உடன்படிக்கை என்னன்ட்டு வாசிக்க வேண்டாம். அந்த பாத்திரத்துல அந்த ஒரு அனுபவம் மிக்க அந்த உபத்திரவங்கள் நிறைந்த பாத்திரத்தின் வழியாகத்தான் அவர் என்ன பண்ண வேண்டி இருந்துச்சு? அவருடைய ரத்தத்தை அவர் கொடுக்க வேண்டி இருந்துச்சு, ரத்தத்தை சிந்த வேண்டி இருந்தது. ஏன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. நடவடிக்கை 4:12 நம்ம வாசிக்கிறோம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு ரத்தம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, அது சாதாரணமாக சிந்தப்படல, அது அநேக அடிகள் மூலமாக, உபத்திரவங்கள் மூலமாக, அநேக சோதனைகள் மூலமாக அவருடைய ஜீவன் அவர் என்ன பண்ணார்? கொடுத்தார். எதற்காக? நாம அந்த மகிமை, கனம், அழியாமை பெற்றுக்கொள்ள, தன்னில் தானே ஜீவனுள்ள நிலைமையை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய அன்பை, அப்பாவுடைய அன்பை முழுமையாக அவர் என்ன பண்ணார்? பிரதிபலிச்சார். அவர்கிட்ட அவருடைய இருதயத்துல பிரிக்கப்பட்டில்ல, ஒரே இருதயத்துல ஒரே சிந்தை இருந்துச்சு. என்னன்னா, அப்பாவுடைய சித்தம் செய்யணும். அப்பாவுடைய சித்தத்துல என்ன இருக்குன்னா, இந்த மனுக்குலத்தை பாவத்திலிருந்தும் மரணத்திலிருந்தும் மீட்டெடுக்கணுங்கிறத மட்டும்தான் அப்பாவுடைய சித்தமா இருந்தது. அந்த சிந்தை மட்டுமே அவருக்குள்ள இருந்துச்சு. ஆனா நமக்குள்ள எப்படி இருக்கு சிந்தை? 2 இருக்குன்ட்டு. ஒன்று நன்மையா இருக்கு, இன்னொன்று தீமையா இருக்கு. எப்படி பிதாவாகிய தேவன் நமக்கு அந்த ஒரு பரிபூர்ணமான அன்பை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத, சுயநலம் இல்லாத அன்பை தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக கொடுத்தாரோ, அப்படியாக நாம் கூட நம்முடைய அன்பை இந்த பூமியில மற்ற சகோதர சகோதரிகளுக்கு, உடன் அங்கங்களுக்கு நாம் செய்கிறவர்களாக காணப்படும் போது, நாம் இந்த நினைவு கூறுதலில் மாத்திரமல்ல, இந்த நினைவு கூறுதலில் பங்கெடுக்கிறது மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய அந்த மகிமை, கனம், அழியாமையில கூட அந்த ஒரு வாழ்வதற்கே உரிய உரிமையோடு, தன்னில் தானே ஜீவனுள்ள நிலைமையோடு நாம் வாழ்வதற்கும் நாம் தகுதியுடையவர்களாக இருப்போம் என்று சொல்லி இந்த ஒரு பாடத்துல அவர் நமக்கு சொன்னார். அப்போ இந்த நாளில இந்த சத்துருக்களை சிநேகித்தல் அல்லது அன்பு கூறுதல், லவ் யுவர் எனிமீஸ் என்ற இந்த ஒரு பாடத்தின் வழியாக நாம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நாம
நம்முடைய இந்த ஒரு புளிப்பை நீக்கப்படுவது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் மன்னிப்பதற்கு நாம் தயாராக இருக்கணும். நம்முடைய நல்ல குணங்களை நாம் அவர்களுக்கு காட்டி அவரிடத்தில் சமாதானமான முயற்சிகளை நாம் ஏற்படுத்துவது கூட அவசியமாக இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாட்டையும் நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. நாம் அதிகமாக சகோதர சகோதரத்துல நன்மையான காரியங்களை பார்த்து புளிப்பை நீக்கி போட்டு இந்த நினைவு கூறுதல்ல நாம் பரிசுத்தத்தோடு கலந்து கொள்ள தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படியாக தேவனுடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நமக்கு ஒரு நல்லதொரு பாடத்தை கொடுத்த சகோதர அவர்களுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். மேலுமாக நம்முடைய ஜெபங்களிலும் அவருக்காக வேண்டிக் கொள்வோம். நாம் அனைவரும் எழுந்த வண்ணமாக லவோதிக்கேயா சபையின் நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். லவோதிக்கேயா சபையின் நம்பிக்கை அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனத்தின் அடிப்படையிலும் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் அடிப்படையிலும் பிதாவாகிய தேவனின் சித்தத்தின்படி யாசுவா மேசியா இப்பொழுது இரண்டாம் வருகையில் வந்து 1000 வருட அரசாட்சி செய்து கொண்டு என்றும் நம்புகிறோம். லவோதிக்கேயா என்னும் ஏழாம் சபையின் காலத்தில் பிரதான பாவியும் வாந்தி பண்ணும் நிலையுள்ள எங்களை சீர்திருத்தி நீதிமானாக்கி உடன்மிட்டு சிக்ஷித்து சுத்திகரித்து ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக உத்தமமான மனவாட்டியாக ஆயத்தம் ஆகிறோம் எனவும் நம்புகிறோம். மேலும் ஜீவ பலியாகவும் பரிசுத்த பலியாகவும் எங்களை மனுஷ சரீரத்தில் பலி செலுத்தத்தக்க புத்தியுள்ள ஆராதனை செய்வதில் தேவ இரக்கத்தில் விசேஷித்த ஒப்புரவாகுதலிலும் நல்மன சாட்சியின் உடன்படிக்கையின் பொருத்தனைகளை நிறைவேற்றுவதிலும் தேவனால் எங்களுக்கு எல்லாம் நிறைவேறும் என நம்பி சத்தியத்திற்கு தோணும் நற்சாட்சியில் உள்ள பரிசுத்தவான்களின் சபையாகிறோம் எனவும் நம்புகிறோம். பழைய மனிதனையும் அவன் செய்கைகளையும் ஒழித்து புதிய மனிதனின் சக அங்கங்களின் சகோதர சிநேகத்தில் தலையாகிய கிறிஸ்துவில் அன்போடு சத்தியம் என்னும் கணுக்களினால் இணைந்து வளர்வதில் நம்பிக்கை கொண்டுள்ளோம். இச்சையினால் தீமை நிறைந்த உலகத்தில் உண்டான கேட்டது தப்பி பிதாவாகிய தேவனின் பூரண சற்குணத்தின் அர்ஜுனசாலிகளாக வேத வாக்கியங்களை நிதானமாக தினந்தோறும் பகுத்து ஆராய்ந்து பார்த்து உத்தமனாகும்படிக்கும் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பானவனாக ஆகும்படிக்கும் பிரதிஷ்டைக்குரிய தேவ வல்லமையான பரிசுத்த ஆவியால் அபிஷேகத்தில் புதிய மனிதனை கிறிஸ்துவுக்குள்ளாக உறுதியாய் தரித்துக் கொண்டதை நம்பி பரிசுத்த அழைப்பின் பங்காளிகள் எனவும் நம்புகிறோம். நீதி, பரிசுத்தம், உண்மை, சமாதானம், சந்தோஷம், நற்குணம், நீடிய பொறுமை, தயவு, இரக்கம், விசுவாசம், சாந்தம் மற்றும் இச்சையடக்கம் ஆகிய ஏராளமான அன்பு எனும் கனியோடு நாங்கள் அதிக ஜாக்கிரதையில் விசுவாசத்தோடு தைரியமாய் ஞானத்தில் வளர்ந்து அதனால் இச்சையடக்கத்தோடு பொறுமையையும் மேலும் தேவபக்தியினால் சகோதர சிநேகத்தில் மேலான அகாபே அன்பில் அதாவது எதிரியை அன்பு செய்யவும் வாய்ப்பு கிடைத்தால் கிறிஸ்து போல் ஜீவனை கொடுக்கவும் அன்பில் பெருகி முழுமையான மனத்தாழ்மையில் எங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்திக் கொண்டு நல்ல போராட்டத்திலும் ஓட்டத்திலும் விசுவாசத்திலும் முடிவு பரியந்தம் நிலை நிற்போம் என கர்த்தராகிய யாசுவா மேசியா மூலம் பிதாவை நம்புகிறோம். ஆமென். நாம் இந்த ஆராதனைக்கு இறுதியாக 98வது பாடல் 98வது பாடல் போற்றி துதிப்போம் என் தேவனை என்ற பாடலை பாடி இந்த ஆராதனை நிறைவு செய்வோம். இந்த ஆராதனைக்கு இறுதியாக
நம்மை ஜெபத்தில் வழிநடத்தும்படி சகோதரர் கணேசன் சகோதரர் அவர்களை அன்புடன் துதிப்போம் என் தேவ திருவரை புதிய கிருபையுடனே நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்று பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாமல், யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே, ஆவின் ஜெயக்கொடியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆவின் ஜெயக்கொடியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பேனும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பேனும் நான் மறப்பேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் இந்த ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் இந்த ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆராதனைக்கு நிறைவாக நம்மை ஜெபத்தில் வழிநடத்தும்படி கணேசன் சகோதரர்கள் அன்புடன் மகா இரக்கம் கிருபை நிறைந்த பரலோகத்தில் பிதாவே, தேவனே, உங்கள் வேதத்தில் தகப்பனே அநேக காரியங்களை மறைத்து இந்த வேளையில் பரலோகத்தில் இருக்க பிதாவை எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் பிதாவை கிறிஸ்துவின் மூலமாக. அதே போல சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக கொண்டிருந்தது போல நாங்கள் அநேக புளிப்புகளை எங்கள் இதயத்திலிருந்து தகப்பனை எடுத்து போடுறதுக்குள்ள வழியை எங்களுக்கு இந்த வேலையில கொடுத்தீங்க தகப்பனை. அதே போல கேளுங்கள் கிடைக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னது போல நாங்கள் கேட்கிறவராக இருக்கிற தகப்பனை இன்னைக்கும் அந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டு இருதயமாகிய பழையக்குள்ள எழுதி கொண்டு தேவனே அதன்படி நடக்க
பரத்தில் இருக்க பிதாவே, கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென்.